ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகனதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். யாரை கேட்டு விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ தான் விஜய் காவேரிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க போல இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் எதுவும் நடக்காமல் விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் ஃபார்ம் ஹவுஸில் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அவ்வளோ அழகாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. காவேரிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். காவேரி விஜய்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்பாங்க, நீங்கள் இனிமேல் எக்காரணத்துக்குள்ளே என்னை விட்டு போயிடவே கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை பிரிகிற மாதிரி இருந்துடவே கூடாது. என் அம்மா கோவப்பட்டாலும் சரி, என் அக்கா கோவப்பட்டாலும் சரி, தயவு செய்து அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி என் கூட நீங்கள் இருங்க, எப்போவுமே என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இதுக்கு மேலே உன்னை விட்டுட்டு போவேனா காவேரி, இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தோம், நீ எப்படியாவது என் கூட சேர்ந்துட மாட்டியா, எப்படியாவது எனக்கு இப்படி ஒரு நாள் கிடைச்சிடாதான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே எவனாவது வந்து ஏதாவது சொல்லுவான், என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போவான், நான் விட்டுருவேனா, என் வயிற்றில் வளர்கிற பிள்ளையை வந்துட்டு நான் சாட்சியாக வச்சு பேசுவேன். உன்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு உரிமை இருக்குது, பட் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா நான் தானே, அந்த குழந்தையை பிரித்து என்கிட்டருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் யாரையுமே வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடலாம் போக மாட்டேன். நீ உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, இந்த டைம் நான் வந்துட்டு கண்டிப்பாக பேசிடுவேன், ரியாக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ விஜய் ப்ளீஸ், நான் இதுக்காக தான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் இந்த மாதிரிலாம் இடக்கு முடக்க ஏதாவது பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணிடுவீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி விஜய்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சரி சரி, நீ ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னை வந்துட்டு மூட் அவுட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நான் இப்போ ஒத்துக்கிறேன், பட் உன் அம்மா மட்டும் ஓவராக பண்ணாங்க, அப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும்னு எனக்கே தெரியாது, பார்த்தா அதை குறைக்க அந்த கோதாவரி வேறு ஏற்றி விட்டுட்ருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் காவேரி நம்ம தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் நம்ம ப்ரெக்னென்சி விஷயத்தை எப்படி சொல்கிறது, நீ ப்ரெக்னென்ட்டான விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இந்த உலகத்திலேயே அவங்கள விட அதிகமாக யாருனாலேயும் சந்தோஷப்பட முடியாது தெரியுமா. உனக்கு ஞாபகம் இருக்கா, எவ்வளோ நாள் நம்ம அந்த வீட்டில் வந்துட்டு இனிமையாக இருந்துகிட்டு இருக்கும்போது தாத்தா அவங்க 2 பேத்துக்குள்ளே எப்போ தான் நல்ல விஷயம் சொல்ல போகிறீங்க, எப்போ வந்துட்டு எனக்கு பேரம்பேத்தி பெற்று கொடுப்பீங்க, நாங்கள் பேரம்பேத்தியை வளர்த்தணும்னு சொல்லி எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்திருப்பாரு தெரியுமா. அப்போல்லாம் அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கே சங்கட்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒத்து போகாமல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனையோ முறை தாத்தாவும் பாட்டியும் நம்ம 2 பேத்துக்கிட்டே கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த பிளான் இல்லவே இல்லை. பட் இப்போ அந்த விஷயத்தை மட்டும் நான் தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னேன், அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, உன்னை இப்போவே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இப்போதைக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்பாங்க. சொல்லுங்கள், அதனால் என்ன, அம்மாவுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அக்காவுக்கு சொல்லணும்னு நினச்சேன், பட் இப்போதைக்கு அது நடக்காது போல இருக்குது, நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட பேசிக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லுங்கள், எனக்கும் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசின போல் ஆசையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து விஜய் எடுத்த உடனே வந்துட்டு, தாத்தா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது, இந்த வெண்ணிலா போட்ட பிளானு, பசுபதி போட்ட பிளானு, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சகுனி இருக்கே அந்த அன்பு சித்தப்பா, அந்த ஆள் போட்ட பிளானு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறேன் தாத்தா, நம்ம பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது, காவேரி கிட்டேருந்து ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்னப்பா சந்தோஷமான விஷயம், என் மருமக வந்து நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாளா, காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு திரும்பி வரேன்னு சொல்லிட்டாளா அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம காவேரி மட்டும் தனியாக வர போகிறதில்ல, காவேரி கூட வந்து எங்கள் குழந்தையும் கூட்டிகிட்டு அவள் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு தாத்தா, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்தையோடு அவள் நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிறா, அவள் வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா விஜய் சொல்கிறேன், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம கும்பிட்ட கடவுள்லாம் நம்மளை கைவிடலை, இது போதும் எல்லாரோட வாய் அடைக்கிறதுக்கு, யாரெல்லாம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாகவே வாழலை, நீங்கள் 2 பேரும் புருஷ மண்டாட்டியா இல்லை, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணி ஒப்பந்தத்தில் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு காவேரி திரும்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமாக பேசினவங்களுக்கெல்லாம் இது சரியான பதிலடியாக இருக்க போது, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கு மனநிறைவாக இருக்குது ரொம்பவே, நான் உடனே போயிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டே போவார். பாட்டியை கூப்பிட்டு போனதுமே, நம்ம காவேரி மாசமாக இருக்காளாமா, நம்ம காவேரி புள்ளத்தாச்சியாக இருக்கா, அவள் வயிற்றில் குழந்தை வளருதாமா, இப்போ தான் விஜய் கால் பண்ணி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, உண்மையில் தான் சொல்கிறீங்களா இல்லை சும்மா ஏதாவது விளையாடுறீங்களா, காலையிலேயே ஏதாவது விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் ஏதாவது கனவு கண்டீங்களா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க, இவ ஒருத்தி சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காம, நான் என்ன சொல்கிறேன், இவ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஃபோனை விஜய்கிட்டே கொடுக்குற நீயே கேளு அப்படின்ற மாதிரி பாட்டி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. உடனே பாட்டிக்கிட்டேயும், பாட்டி உண்மையாலுமே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பாட்டி, அதை சொல்லலான்னு தான் வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டோம், நானும் காவேரி இப்போ ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கேன், இந்தாங்க காவேரி கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி கிட்ட கொடுக்க, பாட்டி உடனே, காவேரி ரொம்ப சந்தோஷம் காவேரி, நீ இந்த வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் எங்கள் சந்தோஷத்தை மொத்தத்தை நீ அள்ளிட்டு போயிட்ட, நீ எப்போ திரும்பி இந்த வீட்டுக்கு வரப்போறியோ, அதுவும் இப்படி மாசமாயிட்டு வருவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, என் பேரன் கஷ்டப்பட்டது
இதுக்கெல்லாம் வந்துட்டு சரியாக போகுது. அந்த கடவுள் அவனை சும்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நான் கடவுளை திட்டாத நாள் இல்லை. அவன் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தினால அவன் கண்டிப்பாக நல்லா இருப்பான். என் பொண்ணும் அவ்வளோ நல்ல பொண்ணு, இப்படி ஒரு விஜயை பெற்று கொடுத்துட்டு போயிருக்கா. இவனும் தங்கமான பையன், மனசு அவ்வளோ நல்ல மனசு. உனக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அந்த ஆண்டவன் கொடுப்பானா? அந்த ஆண்டவன் அப்படி கொடுத்தானா நான் கும்பிட்ற கடவுள் எல்லாம் வந்துட்டு என்னை கைவிட்ட மாதிரி தானே அர்த்தம். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ன மாதிரி பாட்டி பேசிகிட்டு இருந்ததை ராகினி விட்டு கேட்டுருவாங்க. ராகினி விட்டு கேட்டதுமே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே வந்துட்டு பசுபதி கால் பண்ணுவாங்க. பசுபதி கால் பண்ணி, அப்பா நான் உங்களை உடனே மீட் பண்ணுப்பா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த முக்கியமான விஷயம் என்னங்கிறத நான் நேரில் தான் பார்த்து சொல்லணும். உடனே வெண்ணிலாவை மாமாவையும் வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். பேசாமல் வெண்ணிலா இப்போதைக்கு வேண்டாம், வெண்ணிலாவை நான் விட்டுட்டு அவங்க மாமாவை மட்டும் கூட்டிகிட்டு வரேன். அஜயும் அங்கே வர சொல்லிடுறேன். அந்த இடத்துலையே வந்துட்டு நம்ம மீட் பண்ணுவோம், அந்த ஸ்பாட்லேயே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேகமாக வந்துட்டு எல்லோரும் வந்துடுவாங்க. வெண்ணிலாவோட மாமா கேட்பாரு, அதான் ஏற்கனவே எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டேங்கல்ல தம்பி, எதுக்கு இப்போ திரும்பி என்னை வர சொல்லியிருக்கீங்க? இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த விஜய் தம்பி என்னை தப்பாக நினைக்க போகிறாரு. ஏதோ உங்கள் கூட சேர்ந்துட்டு அவருக்கு எதிராக ஏதாவது பண்ணுறதா அவர் நினச்சிக்க போகிறாரு. நான் என் பொண்ணுக்காக வெண்ணிலாக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறேனே தவிர அவருக்கு மேலே வந்துட்டு எனக்கு எந்த கோபமும் கிடையாது, அவர் மேலே எனக்கு எந்த முன்விரோதமும் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வேற சொல்கிறது கேளுங்க அங்கிள், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமா. காவேரி இப்போ 1.5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. காவேரி விஜய் கூட தான் சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறதா வந்துட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்னம்மா நீ இப்படி சொல்கிறேன்? காவேரியும் விஜயும் வந்துட்டு ஒப்பந்தத்தில் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் ஆக போது. வெண்ணிலா கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ எப்படிம்மா காவேரி ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? இப்படி ஒரு புள்ளத்தாச்சிக்கு வந்து துரோகம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமா திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பேச, உடனே பசுபதி சொல்லிடுவார், அட நீங்கள் வேறு சார், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா இவங்க ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க, நாடகம் போடுறாங்க. அதை எப்படி சார் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் அவள் அம்மா வீட்டில் காவேரி இருந்தால் காவேரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் 1008 பிரச்சனை. அவங்க காவேரியோட அம்மாவுக்கு விஜய்னா ஆகவே ஆகாது. அவன் போய் அவங்க ஆப்போசிட் வீட்டில் கூட இருந்துட்டு காவேரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு அறகுறையாக 1008 பிரச்சனை வந்துச்சு. அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இல்லைங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். கான்ட்ராக்டில் தான் இருந்தாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? இதெல்லாம் ஒரு நாடகம் போடுறாங்க. வெண்ணிலா வந்து இந்த மாதிரி மீடியாவில் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான், கேஸ் கொடுக்க போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு ட்ராமா பண்ணி விஜயை கவுக்கிறதுக்காக, விஜயை மயக்கிறதுக்காக அவள் குடும்பம் போடுற ட்ராமாவாக கூட இருக்கலாம். இல்லது இது விஜய் கூட உடந்தையானும் தெரியல. ஏன்னா வந்துட்டு விஜய் தான் இப்போ காவேரி என்ன சொல்லாலும் கேட்குற ஐடியாவில் இருக்காரே. அவங்க 2 பேருமே சரியான கிரிமினல். அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வேணும்னாலும் பிளான் பண்ணுவாங்க, திட்டம் போடுவாங்க. வெண்ணிலாவை இந்த வீட்டிலேருந்து துரத்துறதுக்காகவும் வெண்ணிலாவோட பிரச்சனையை தலைமுழுகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க சார். தயவு செய்து வந்துட்டு வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் நம்ம இம்மீடியட்டாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். காவேரி வந்துட்டு என்ன பண்ணுங்கிற எல்லா இதையும் நான் பார்த்துக்கிறேன். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, காவேரி கிட்டேருந்து விஜய் வந்து கண்ணில் காட்டாமல் என்ன பண்ணணுமோ காவேரியை வந்துட்டு ஒதுக்குற எல்லா ஐடியாவையும் நான் பார்த்துக்கிறேன். ஏன் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் மேரேஜ் பிளான் பண்ணுற டைமில் காவேரிக்கு அந்த விஷயம் கூட தெரியாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு எல்லா ஒரு ஏற்பாடும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிக்கிறேன். அஜய் என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பண்ணிடலாமாம்மா. காவேரிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதானே. விஜய் எப்படி மடக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் தாராளமாக பண்ணுங்க மாமா. அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். எப்படி அவன் ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ணால் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நிவினுக்கும் யமுனாக்கும் விருப்பமே இல்லாத கல்யாணத்தை அவ்வளோ திருட்டுத்தனமாக ஸ்மார்ட்டாக வந்துட்டு விருப்பமே இல்லாத 2 பேர்த்த அவன் சேர்த்தி வச்சான். எவ்வளோ கட்டாயம் பண்ணி அவன் சேர்த்தி வச்சுருப்பான். அதே மாதிரி நிலைமை இன்றைக்கி அவனுக்கு வரப்போகுது பாருங்களேன். நான் கண்டிப்பாக இதை நடத்தி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அஜய் சொல்ல, உடனே வெண்ணிலா மாமா இதெல்லாம் ஒத்து வருமாங்க? ஏங்க இப்படியெல்லாம் பண்ணணும்? விஜய்க்கு தான் வந்து வெண்ணிலாவை சுத்தமாக பிடிக்கல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, பிடிக்கலன்னா விட்டுருவீங்களா? வெண்ணிலா அந்த பையனவே நினச்சிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ண போகிறீங்க? வெண்ணிலாவுக்கு நம்பிக்கை கொடுத்து கையில் ரிங்கு மாட்டி விட்டு, ஏன் வெண்ணிலாவோட அப்பா அம்மா சாகிறதுக்கு காரணமே இவன் தான். இப்படி இருக்கும்போது இத்தனை குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அடுத்த கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் விட்டுருவீங்களா? நான் ஒரு பொண்ணுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் நடக்கிறது யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு எதிர்த்து நிற்பேன். என் ஊர்லேயே நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்ல, உடனே ராகினியும் வந்துட்டு நல்லா தாஜாப்படுவாங்க. ஆமாம் அங்கிள், எங்கள் அப்பாலாம் நினச்சாருன்னா எதையும் செய்யாமல் விட மாட்டார். இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்கிறத பார்த்தாவே அவ்வளோதான், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதை போக வெண்ணிலா பாவம் தெரியுங்களா, எவ்வளோ
எவ்வளோ வருஷம் அனாதை ஆசிரமத்தில் யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க. மெமரி லாஸ் ஆகி திருப்பி அந்த பொண்ணு மெமரி லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அல்லது சூசைட் பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? அந்த பாவம்லாம் நம்மளை சும்மாவே விடாது அப்படின்ற மாதிரி சொல்லு. அதுவும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் தயவுசெய்து பண்ணுங்கள். வெண்ணிலாவை விஜய் வந்துட்டு சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பும் கடமையும் தான். விஜய் எப்படி ஒத்துக்க வைக்கணும் நல்லாவே தெரியும். மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், போலீஸு, மகளிர் போலீஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சாட்சிக்கு வச்சுக்கலாம். கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது அவங்கெல்லாம் நம்மளை சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம். அதுவும் போக காவேரிக்கு இந்த விஷயம் தெரியாமல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும். அந்த இடத்துல விஜயை கூட்டிகிட்டு போய் பிளாக் பண்ணி வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும். அதுதான் நம்மளோட பிளானு. அதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பார்த்துக்கிறேன். அவன் விஜய் எப்படி எஸ்கேப் ஆகுறான்னு மட்டும் பார்த்துடலாம். இப்படி ஒரு வேலை பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு இன்னொரு பொண்ணு கூட போய் சந்தோஷமாக இருப்பானா ஃபார்ம் ஹவுஸில். அவள் காவேரிக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? மனசாட்சியே இல்லையா? இப்படி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தட்டி பறித்து அவள் வாழணும்னு நினைக்கிறா. அவளாம் பொண்ணா அப்படின்ற மாதிரி ராகினி கேட்க, அதாம்மா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பசுபதியும் வந்துட்டு ஒத்துவதுவார். அவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. விஜயை மடக்கி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறதாவும், கூடவே வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸு, மீடியா எல்லாத்தையும் சேர்ந்து பிளாக் பண்ணி விஜய் வந்துட்டு மடக்க வைக்கணுங்கிறது அவங்களோட பிளானு. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காவேரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் முன்னாடி காவேரியோட ப்ரெக்னென்சி வந்து ரிவீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விஜய் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறது எல்லாரோட ஹோப்பும்.